நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக நடக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மாற வேண்டும், அல்லது நாம் அந்த இடத்தை விட்டு மாற வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஜீவியத்தை தான் நாம் பெற்றிருக்க முடியும். இவருடைய பிரசங்கங்கள் மிஷின் கன்னை போல இதயத்திற்குள் பாய்ந்து பாவிகளை இரட்சகரிடம் திருப்பியது. யார் இவர்? வாருங்கள், இந்த வார கூடவாசிகள் என்னோடு இணைந்து பயணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுப்புதலின் தந்தை, உயிர் மீட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் தான் சார்ல்ஸ் கிராண்டிசன் ஃபின்னி. ஆகஸ்ட் 29 1792 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள கனெக்டிகட் என்கிற இடத்தில் பிறந்தார். பெற்றோருக்கு 9ஆம் மகனாக பிறந்த இவர் ஆரம்ப நாட்களில் வெறும் 3 ஆண்டுகள் தான் பள்ளி அனுபவத்தை உடையவராக காணப்பட்டார். இவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் இவர் குடும்பத்தில் ஜெபம் கூட இல்லாமல் தான் இருந்தது. அவருக்கென்று சொந்த ஒரு பரிசுத்த வேதாகமம் கூட இல்லாமல் இருந்தது. 3 ஆண்டுகள் தான் பள்ளியின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் கூட தனக்கு கிடைத்த எல்லா புஸ்தகங்களையும் முழு மனதோடு வாசிக்க ஆரம்பித்தார். ஒரு சமயம் தன்னுடைய மன மாற்றத்துக்கு பிறகு தன் பெற்றோரை சந்திக்க சென்றிருந்தார். அப்பொழுது தகப்பன் நன்றாக இருக்கிறாயா என்று சொல்லி விசாரித்தார். அதற்கு ஃபின்னி அவர்கள், நன்றாக இருக்கிறேன் தகப்பனே, ஆனால் ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஜெபம் என்ற ஒரு முக்கிய காரியம் இல்லாமல் இருந்தது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலாக பெற்றோர், இன்று முதல் நாம் ஏன் ஜெபிக்கக்கூடாது, குடும்பமாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் என்று அவர் குடும்பத்தில் உள்ளவர்களும் மனமாற்றம் அடைந்தனர். நியூயார்க்கில் உள்ள பெஞ்சமின் ஆடம் ரைட்ஸ் என்பவரிடம் உதவி வழக்கறிஞராக, அதாவது ஒரு அப்ரண்டிஸாக பணியாற்றினார். இந்நாட்களில்தான் பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. வழக்கறிஞராக பணியாற்றதின் காரணமாக இவருடைய ஊழியத்திலும் கூட பாவிகளை இரட்சகரிடம் எப்படியாக வழக்காடி கொண்டு வர முடியும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அநேக பாவிகளை தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவிலே அழைத்து வந்திருக்கிறார். ஜெபமும் உபவாச ஜெபமும் தான் இவருடைய ஊழியத்தின் வல்லமைக்கு மிக முக்கிய காரணம். 1825 ஆண்டு முதல் 1835 ஆண்டு வரை மேன்ஹட்டன் பகுதியில் ஊழியம் செய்தார். அந்நாட்களில் இவர் ஊழியம் செய்த நிமித்தமாக பார்கள் அடைக்கப்பட்டது. சர்க்கஸ் கூடாரங்கள் ஜெப இடமாக மாறியது. கேளிக்கை இடங்கள் கூட வேதாகமத்தை படிக்கும் இடமாக மாறியது. அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த பிரசங்கியார் இவர். மூடப்பட்ட கேளிக்கை இடங்கள் மறுபடியுமாக திறப்பதற்கு 6 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஏனென்றால் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டனர். இவருடைய பிரசங்கத்து நிமித்தமாக மனமாற்றம் அடைந்தார்கள். தீவிர எழுப்புதல் கூட்டங்களுக்காக வேலை செய்தவர், ஜெபித்தவர், அதை நிஜமாக மாற்றியவர். சரித்திரம் சொல்கிறது, இவர் ஊழியம் செய்த நாட்களில் குற்றங்கள் குறைந்ததாம். ஊழியத்தில் பல புதிய முறைகளை அறிமுகப்படுத்தியவர். அந்நாட்களில் பிரசங்கத்தின் முடிவிலே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் சார்ல்ஸ் ஃபின்னியோ தன்னுடைய பிரசங்கத்தின் இறுதியில் பாவிகள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், எழுந்து நில்லுங்கள் என்று உரக்க சத்தத்துடன் பிரசங்கம் செய்தார். ஒரு சமயம் நியூயார்க்கில் அவர் பிரசங்கம் செய்து முடிக்கும் பொழுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள், அப்படி இல்லை என்றால் உங்கள் இருக்கையிலே நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று சொன்னார். ஜனங்கள் எல்லோரும் கோபம் கொண்டனர். ஏனென்றால் இது புதிய அணுகுமுறையாக காணப்பட்டது. அவர் இரவு வீட்டுக்கு சென்று இரவு முழுவதுமாக கண்ணீரோடு ஜெபித்தார். மறுநாள் வந்து பிரசங்கித்தார். மறுபடியுமாக அதே அழைப்பை கொடுத்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக அநேகர் அப்பட்டணத்திலே திருச்சபைகளுக்கு வர ஆரம்பித்தனர். பெண்கள் ஊழியத்தில் ஜெபிக்க வேண்டும், பொது கூட்டத்தில் பிரசங்கிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்திய ஊழியக்காரர். அது மாத்திரமல்ல, ஆர்வமுள்ள இருக்கை என்று சொல்லக்கூடிய புதிய முறையும் அறிமுகப்படுத்தினார். முடிவின் பள்ளத்தாக்கில் இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதான்
ஆர்வமுள்ள இருக்கை. மாபெரும் இரண்டாம் எழுப்புதலுக்கு மிக முக்கியமான காரணர் இவர் ஊழியம் செய்த நாட்களில் இனம் வேறுபாடின்றி, பாலின வேறுபாடின்றி ஒரு சமத்துவத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பியவர். ஓபர்லின் என்கிற கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் பணிபுரிந்த நாட்களில் சரித்திரம் சொல்கிறது, கருப்பு இனத்து பெண்களுக்கு முதல் முறையாக கல்லூரி வாய்ப்பு கிடைத்தது. அது மாத்திரம் கிடையாது, பெண்களும் படிக்கலாம் என்கிற உரிமையும் போராடி பெற்றுக் கொடுத்தவர். இந்த மாபெரும் எழுப்புதல் நிமித்தமாக 50,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் மனம் திரும்புதலுக்குள்ளாக வந்தனர். இவருடைய வாதம் என்ன என்றால், நாம் ஊழியக்காரர்களாக பிரசங்கிக்காவிட்டால், நாம் வழக்காடவிட்டால் லட்சக்கணக்கான ஜனங்கள் பாவத்திற்குள்ளாகவும் மரணத்திற்குள்ளாகவும் நித்தியத்தை இழந்து விடுவார்கள் என்று சொல்லி, வாருங்கள் செல்லுவோம், நாம் எழுப்புதலுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபித்தார். பாவிகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வென்றார். சார்ல்ஸ் ஃபின்னி அவர்கள் அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். போதகராக பணியாற்றியிருக்கிறார். எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி பிரசங்கியராக இருந்திருக்கிறார். பேராசிரியராகவும் திகழ்ந்திருக்கிறார். சுமார் 40 ஆண்டுகள் ஊழியத்திலே பல ஆத்துமாக்களை கிறிஸ்து அண்டையிலே சேர்த்திருக்கிறார். சார்ல்ஸ் ஃபின்னி அவர்களுடைய மனமாற்றத்தை குறித்து நான் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு சமயம் அவருடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி, தன்னுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி. அப்பொழுது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார். இப்படிப்பட்ட அடர்ந்த மரங்கள் இருந்த இடத்துல போய் முழங்காலிட்டு அன்றைய தினம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாக காணப்பட்டது. தன்னுடைய வாலிப நாட்களில் அநேக முறை நூலகத்திற்கு சென்று பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாக படித்தார். இவர் எப்பொழுதும் வேதாகமத்தை படிக்கும் பொழுது முழங்காலிட்டு தான் படிப்பாராம். அதை அவர் தன்னுடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையான பிரசங்கங்களும் பிரசங்க தலைப்பையும் அவர் எடுத்துக்கொண்டார் என்றால், பரிசுத்த வேதாகமத்திற்கு சென்று தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்து ஆவியானோட ஒத்தாசையோடு சேர்த்து அவர் பிரசங்களை ஆயத்தம் செய்தார். நியூயார்க் பட்டணத்திலே ஊழியம் செய்த நாட்களில் ஒரு தொழிற்சாலைக்கு சார்ல்ஸ் ஃபின்னி சென்றிருந்தார். முதலாவது ஒரு நபர் மனம் திரும்பினார். அதன் பிறகு ஒவ்வொருவராக அந்நாளிலே மனம் திரும்ப ஆரம்பித்தனர். காரணம் என்ன? சார்ல்ஸ் ஃபின்னியுடைய ஜெபமும் பரலோகத்திலிருந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் அவர் அனுதினமும் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்டார். சார்ல்ஸ் ஃபின்னி அவருடைய வாழ்க்கையில் 2 ஜெப நண்பர்கள் பெரும் உதவியாக காணப்பட்டார்கள். முதலாவது ஆபேல், மற்றொருவர் நாஷ் என்கிறவர்கள். முழுவதும் இவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பழக்கத்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆரம்பத்தில் முழங்காலிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் இவர்கள் நேரம் செல்ல செல்ல படுத்து கொண்டு கூட ஜெபிப்பார்களாம். இதில் நாஷ் அவர்கள் ஜெபிக்கும் ஜெபம் 1/2 மைல் தூரம் சத்தத்திற்கு கேட்குமாம். சார்ல்ஸ் ஃபின்னி அவர்களுடைய பொன்மொழிகள், ப்ரேயர் இஸ் நாட் டு சேஞ்ச் காட் பட் டு சேஞ்ச் அஸ். ஆத்துமாக்களின் மனமாற்றத்திற்கு காரணம் என்னுடைய சொந்த திறமையோ அல்லது பேச்சாடலோ கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபத்து நிமித்தமாகவே பெறுகிற வரன் என்று சொல்லுகிறார். 1835ஆம் ஆண்டு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் 1851ஆம் ஆண்டிலே முதல்வராக பணிபுரிய ஆரம்பித்தார். அந்நாட்களில் அவருடைய இதயத்தின் இயக்கம் எழுப்புதல், மாணவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். விசேஷ வண்ணமாக, நம்மிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது, தேவனே எங்களை மன்னியும், எங்கள் இதயத்தை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தார். அதன் காரணமாக ஒரு பெரிய எழுப்புதல் கல்லூரி ஏற்பட்டது. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் நிச்சயமாக ஒரு உதாரணமாக காணப்படும். இக்கல்லூரியில் ஆங்கில வகுப்புகள் நடக்காமல் இருந்தாலும் சரி, ஆனால் வேத பாடங்களும் ஜெபமும் இங்கு ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இவர் ஊழியத்தில் மனம் திரும்பிய ஜனங்களில் 85% ஜனங்கள் சத்தியத்தில் நடந்தனர். வெறும் 15% ஜனங்கள் மாத்திரமே பின்வாங்கி போனார்கள். இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியத்திற்கு ஜெபம் ஜெபம் ஜெபம்தான் காரணம் என்று சொல்கிறார்.
ஒரு சமயம் சார்ல்ஸ் ஃபின்னி பாஸ்டன் பகுதிக்கு 3 நாள் எழுப்புதல் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார். 40 தலைப்பின் கீழாக பிரசங்கங்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் சார்ல்ஸ் ஃபின்னின் பிரசங்கத்தை கேட்கும்படியாக அங்கே மாத்திரமே கூடியிருந்தார்கள். வெறும் 30 மாணவர்கள் மாத்திரமே மற்ற அரங்குகளில் காத்திருந்தார்கள். இதற்கு காரணமும் கூட ஜெபம்தான் என்று சொல்கிறார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி 1875ஆம் ஆண்டு 82 வயதில் சார்ல்ஸ் ஃபின்னி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தார்கள். பரலோகத்தின் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். இவருடைய வாழ்க்கையில் சவால்கள் இருந்தன, சோர்வுகள் இருந்தன, ஏன் எதிர்ப்புகளும் கூட இருந்தனர். அந்நாட்களில் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் இவருடைய முறையை பரியாசம் செய்தனர், சிலர் மறுத்தனர். ஆனாலும் கூட பரலோக தேவனுடைய அன்பை எப்படியாவது பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சோராமல் ஜெபித்தார், ஊழியம் செய்தார், அநேக ஆத்துமாக்களை பரலோகத்திற்கென்று செய்தார். இப்படிப்பட்ட ஊழிய பாரம் நமக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தேவனே, எழுப்புதலில் எங்களையும் பங்காக பயன்படுத்துங்கப்பா. ஜெபம் இல்லாமல் வல்லமை இல்லை. அதனால் ஜெபத்தின் அவசியத்தை இந்த நாளை புரிந்து கொண்டோம். எங்கள் குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக, உலகத்திற்காக, ரட்சிப்பிற்காக, எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிற உள்ளத்தை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா. குமாரனாக இயேசு கிறிஸ்து மேகமீதில் வரும்பொழுது நாங்கள் ஆயத்தப்பட்டு மனம் மாறி பரலோகத்தில் சேர கிருபை தர வேண்டும் என்று கண்மலையும் மீட்பராக இருக்கிற மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்திலே கெஞ்சும் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரணத்தா. ஆமேன்.